தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்தை பின்பற்றக்கூடாது என்று கடவுள் விரும்புகிறார். கடவுளை அனுபவிக்காதவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. கடவுளை அனுபவிப்பவர்கள் புரிதலுடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வார்கள். அவர்கள் நன்மை தீமைகளை வேறுபடுத்துவார்கள். கடவுளின் பரிசுகளை கடவுளின் குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம். நாம் என்னவாக இருந்தாலும் அது கடவுளிடமிருந்து வந்த பரிசு. கடவுள் பாரபட்சமின்றி அனைவரையும் நேசிக்கிறார். கடவுள் பாவியையும் நீதிமான்களையும் நேசிக்கிறார். தனது அன்பினால் பாவிக்காக மனம் திரும்புதலுக்கான கதவை திறக்கிறார். நீதிமான்கள் கடவுளை தனது செயல்கள், வார்த்தைகள் மற்றும் எண்ணங்களால் நேசிக்கிறார்கள். அவர் நீதிமான்களின் அன்பிற்காக போராடுகிறார். அவர் நீதிமான்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகிறார். கடவுளையும் மற்றவர்களையும் நேசிப்பதன் மூலம் நாம் வாழும்போது இந்த உலகம் சொர்க்கமாகிறது. நம் சமூகத்தில் உள்ள மக்களை நேசிக்கவும் சேவை செய்யவும் முடியும். நாம் ஒருபோதும் தனியாக இல்லை. நம்முடன் ஒரு சமூகம் இருக்கிறது என்ற நம்பிக்கை நம்மை ஆறுதல் படுத்தும். நம் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம் அண்டை வீட்டாரை நிராகரிக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்களின் தேவைகள் நமக்கு அவசியம். நம்மால் யாரும் துன்பப்படாவிட்டால் நம் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வோம். கடவுள் நம்மை ஏராளமாக ஆசீர்வதிப்பாராக.